இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி, இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். மார்க்கு 8:34. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். Mark chapter 8 verse 34. When he had called the people to himself with his disciple also, he said to them, whoever desires to come after me, let him deny himself and take up his cross and follow me. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவஜனமே, ஆவியானவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து, நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையின்படி அவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் கற்பனைகளையும் நாம் கை கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். நாம் இயேசுவினுடைய பிள்ளைகள் என்று சொல்வது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைகளை கேட்பது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைகளை வாசிப்பது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளின்படி நாம் வாழ வேண்டும். காரணம், காலம் கொடியதாய் இருக்கின்றது. அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறபடினால் நாம் அவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். அப்படியென்றால் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்திற்குள் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்களும் நானும் அவருடைய பாதங்களின் அடிச்சுவடுகளை பின்பற்ற முடியும். உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளை விட்டுவிட வேண்டும், வெறுத்து விட வேண்டும். கோபத்தை நாம் விட்டுவிட வேண்டும், பாவத்தை விட்டுவிட வேண்டும், துர்க்குணத்தை விட்டுவிட வேண்டும். விசுவாசத்தில் நீங்களும் நானும் உறுதியாய் இருக்க வேண்டும். கடுஞ்சொல்லை நாம் விட்டுவிட வேண்டும், விவாதத்தை விட்டுவிட வேண்டும், வம்புகள் வருகின்ற வார்த்தைகளை நாம் விட்டுவிட வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் வெறுக்க வேண்டிய காரியங்களும் அநேகமாய் இருக்கின்றது. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பிரியமுள்ள காரியம். வீண் சிந்தனைகளை நாம் வெறுத்து விட வேண்டும். காரணம், வீண் சிந்தனைகளை நாம் வெறுக்காவிட்டால் நம்முடைய மாம்சத்தின்படி நாம் வாழ இந்த உலகத்தில் சாத்தான் நம்மை அடிமைப்படுத்தி விடுவான். வீண் மாயைகளை நாம் வெறுத்து விட வேண்டும். தீயோரின் வழிகளை நாம் வெறுத்து விட வேண்டும். துன்மார்க்கருடைய பாதையில பிரவேசிக்காதபடி, தீயோருடைய வழியில நடவாதபடி அதை நாம் வெறுத்து விட வேண்டும். அந்தரங்க காரியங்களை வெறுத்து விட வேண்டும். எனக்கு அன்பான தேவஜனமே, அநேக விதத்துல ஒவ்வொருடைய வாழ்க்கையில இந்த அந்தரங்க பாவங்கள் நமக்குள் இருக்கிறபடினால் தேவன் நம்மிலே பிரியப்பட மாட்டார். நம்முடைய சிந்தைகள், நம்முடைய பார்வைகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு முன்பாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் நாம் வாழ வேண்டும். சத்தியத்தை பின்பற்றுகிற பிள்ளைகளாய் நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். லௌகீக இச்சைகளை நாம் வெறுத்து விட வேண்டும். கரைப்பட்ட வஸ்திரங்களை வெறுத்து விட வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுக்கு விருப்பமுள்ள பிள்ளைகளாய் வாழ முடியும். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் நிறுத்தவும் அவை விரும்புகிறபடினாலே நம்முடைய காரியங்கள், நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு விரும்புகிற வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். ஆமேன். இந்த நாளிலே நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் உதவி செய்வார். ஏனெனில் உலகத்தில உள்ள சாத்தானை நாம் மேற்கொள்ள வேண்டும். அவர் மேற்கொண்டு விட்டார். அவருடைய வார்த்தைகளும் அவருடைய பிரசன்னமும் நமக்குள் இருந்தால் நீங்களும் நானும் நிச்சயமாய் மேற்கொள்ள முடியும். இனி நாம் பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனன் அவருடைய கூட சிலுவையில அறையப்பட்டான் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட வாழ்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, நாங்கள் ஆண்டவரே உம்மை பின்பற்றுகிற பிள்ளைகளாய் உம்முடைய சிலுவையை அனுதினமும் எங்களுடைய வாழ்க்கையில எடுத்து உம்மை போல நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தியறலும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.